ஹலோ வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்த்தியான ரெசிபி. பொதுவாக நம்ம சேனலில் எல்லாமே அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் இருக்கும். பட் உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான கூட்டு குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போது வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வாழைப்பூவை எடுத்து நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். உள்ளே இருக்க அந்த காம்பை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பூ அரிஞ்சு வச்சுருக்க வாழைப்பூவை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக அதில் பாதியை மட்டும் எடுத்து வச்சிடலாம் குக்கரில். இப்போது அதில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 50 கிராம் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். ஸோ அதையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு பூ நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் 4 கப் பூக்கு நம்ம 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்க்கலாம். ஸோ இப்போ கடலைப்பருப்பு நம்ம வச்சாச்சு. அதுக்கு மேலே வெங்காயம் வச்சிடலாம். பெரிய வெங்காயம், நறுக்கின வெங்காயம். ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குக்கரில் 5 விசில் வைக்கும் போது உங்களுக்கு டைம் சீக்கிரம் சேவ் ஆயிரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்க்க போகிறது இல்லை, மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறோம். ஸோ தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது அது மேலேயே நம்ம மிச்சம் இருக்கிற வாழைப்பூவையும் வச்சிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து வரும், டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ கூட்டு. ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேலை சீக்கிரம் முடியும், நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம எப்படி சேர்க்கணுன்னா, நம்ம வாழைப்பூவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு தண்ணி தெரியணும், அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஸோ வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி தெரியுது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெஷர் குக்கர் போட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 5 விசில் விடலாம். ஸோ 5 விசில் வரும்போது நல்லா வெந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு வாழைப்பூ நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அடுத்ததுக்கு தாளிப்புக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. ரொம்ப சிம்பிளான தாளிப்பு தான். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக நம்ம மத்து வச்சு மசிஞ்சு விட்டுக்கலாம், நல்லா மசிச்சுக்கலாம். ஸோ நல்லா வெந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடும் மத்துலேயே. ஸோ இப்போ நம்ம தாளித்து வச்ச கடுகு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நம்ம லைட்டாக மசிச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு நல்லா தண்ணி கண்டென்ட்டாக இருக்குது. இது நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடணும். அடுத்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பருப்பு மாதிரி நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணியான கண்டென்ட் இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இல்லை நம்ம பொரியல் மாதிரி தொட்டு சாப்பிட்ணுன்னா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம், அதாவது வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம குக் பண்ணதில் கெட்டியாக இருக்குது. ஸோ இது நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வாழைப்பூ கூட்டு. ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாது. உங்களுக்கு விசில் வந்ததும் இறக்கி வச்சுட்டு நீங்கள் தாளிப்பு சேர்த்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரான கூட்டு ரெடி. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பாடோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.